பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களோட பேச விரும்புகிறார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 91வது அதிகாரம் 14வது வசனம். Psalm chapter 91 verse 14. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். I will set him securely on high because he has known my name. ஹல்லேலூயா. நீங்க எல்லாருமே ஏசப்பாவுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. அவருடைய நாமத்தினால நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. இயேசு உங்களை ரட்சித்தார் என்று நீங்க விசுவாசத்தோட இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவர் உங்களுக்கு கிருபைகளை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில அவர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் என்று நீங்க நம்பி அவர் உங்களுக்கு எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு உதவி செய்வார் என்று அவரே நம்பி சார்ந்திருந்து விசுவாசத்தோட நீங்க இருக்கிறதுனால அவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்துல வைத்து உங்களை பாதுகாத்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்று இன்றைக்கு வேத வசனத்தின் மூலமாக நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆவியானவரும் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்துல வைத்து உங்களை பாதுகாப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அப்போ நீங்க எதை குறித்து யோசிச்சு கவலைப்படாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில இப்போ நீங்க ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிற சிச்சுவேஷனை பார்த்து நீங்க சோர்ந்து போகாதீங்க. நீங்க கர்த்தரை அறிந்திருக்கிற ஜனம், நீங்க அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. உங்களுக்கு எந்த ஒரு சேதமும் வராது. கர்த்தர் உங்களை எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக உங்களை உயர்ந்த அடைக்கலத்துல வைத்து பாதுகாத்து உங்களை உயர்த்தி உங்களை அழகு பார்ப்பார். கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். காரணம், நீங்க அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிற ஜனம், அவருடைய பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனம் நீங்க. அவர் நிச்சயம் உங்களை உயர்ந்த அடைக்கலத்துல வைத்து உங்களை பாதுகாத்து உங்களை நேர்த்தியாக வழி நடத்தி அவர் உங்களை மேன்மையாக வாழ வைப்பார். நாம் எல்லாரும் செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இசப்பா நீங்க பிள்ளைங்களோட கூட இருக்கிறீங்க. பிள்ளைங்களை ஆண்டவரை உயர்ந்த அடைக்கலத்துல வைத்து பாதுகாக்கிறீங்க. நீங்க பிள்ளைங்களை கொண்டு பயன்படுத்துங்கப்பா. ஏற்ற வேலையில பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து பிள்ளைங்களை ஆண்டவரே இசப்பா சந்தோஷமாக வாழ வைங்க. சமாதானத்தை கொடுத்து ஆண்டவரே இசப்பா நீங்க கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஏசப்பா அவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். அவர் உங்களை பாதுகாப்பார். அவர் உங்களை மேன்மையாக வாழ வைப்பார். எதை குறித்து யோசிச்சு கவலைப்படாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.